முருகன் அடைந்த வெற்றிகள், திருமணங்கள் மற்றும் பக்தர்களுடன் தொடர்புடைய உணர்வுகளால் வளமாகியுள்ளது. முருகனின் வெற்றிகளிலும் திருமணங்களிலும் அவரது பக்தர்களின் நம்பிக்கையும் ஆன்மீக விசுவாசமும் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. தாரகாசுரனை அழித்தது. முருகன் பிறப்பின் முக்கிய காரணம் தாரகாசுரனை அழிப்பது. தாரகாசுரன் சிவபெருமானின் கடவுள் அருளால் மிக சக்தி வாய்ந்த அரக்கனாக வளர்ந்தான். அவன் அனைவரையும் சித்திரவதையிலிருந்து மிரட்டிக் கொண்டிருந்தான். தேவர்கள் அனைவரும் அவனை கண்டு பயந்ததால் சிவனிடமே அஜ்ஞாபனை நாடினர். முருகன் தன்னுடைய வேல் ஆயுதத்தினால் தாரகாசுரனை வீழ்த்தி தேவர்களுக்கு பாதுகாப்பும் உலகத்திற்கு அமைதியும் வழங்கினார். இதுவே முருகனின் மிக முக்கியமான புராண கதை. வள்ளியும் தேய்வானையும் திருமணம். முருகனின் இரு பெண்கள் திருமணம் முக்கிய புராண கதையாக வருகிறது. வள்ளி ஒரு வேடன் குலத்து இளமை பெண்ணாக முருகனின் தன்னலம் இல்லாத காதலால் அவனை திருமணம் செய்கிறாள். வள்ளிக்காக அவன் பெற்ற அருந்திரவியங்களும் அவன் போராடிய காட்சிகளும் தமிழ் மக்களின் மனதில் பெரும் இடத்தை பிடித்துள்ளது. மற்ற பக்கம் தேய்வானை இந்திரனின் மகள். தேவர்களின் அரச மனைவியாக முருகனை மணந்தார். திருத்தாணிகள் என்னும் நிகழ்வின் மூலம் முருகனுக்கும் தேய்வானைக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இந்த இரண்டு திருமணங்களும் முருகனின் பல்துறை அனுபவங்களின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படுகிறது. முருகனின் பக்தி மரபுகள். முருகன் தமிழ் மக்கள் மனதில் வீர, காதல் மற்றும் ஞானத்தின் தெய்வமாக வலம் வருகிறார். அவரது வெற்றியை குணமாக கொண்ட கந்த சஷ்டி கவசம் என்னும் பாடல் பக்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது. பக்தர்கள் முருகனை மனம் நிறைந்த பக்தியுடன் வழிபட்டால் அவர் அனைத்து தடைகள் மற்றும் நெருக்கடிகளை அக்கட்டி தருவார் என்று நம்புகிறார்கள். முக்கிய முருகன் தலங்கள். முருகனின் வழிபாடு தமிழகத்தில் பல புனித தலங்களில் நடைபெறுகிறது. அவற்றில் முக்கியமானவை: 1. திருச்செந்தூர். கடலோரத்திலுள்ள புகழ்பெற்ற தலம். இங்கு முருகன் தாரகாசுரனை வீழ்த்தியதாக கருதப்படுகிறது. 2. பழனி மலை. பழனி முருகனின் தவம் மற்றும் அவரது வள்ளியின் திருமணத்துடன் தொடர்புடைய தலமாக பாவிக்கப்படுகிறது. 3. சுவாமி மலை. இங்கு முருகன் தன்னுடைய தந்தை சிவனுக்கு ஞான பாடம் எடுத்து கொடுத்ததாக நம்பப்படுகிறது. விரதங்கள் மற்றும் விழாக்கள். முருகனின் முக்கிய விழா கந்த சஷ்டி ஆகும். இது முருகனின் தாரகாசுரனை அழித்த நிகழ்வை நினைவுகூரும் விரதம். பக்தர்கள் 6 நாட்கள் விரதம் இருந்து இறுதியில் கந்த சஷ்டி கவசம் பாடுகிறார்கள். இதைவிட தைப்பூசம் என்னும் விழாவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.